இன்னைக்கு இந்த சிம்பிள் மேக்கப் லுக்க அஃபோர்டபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அன்புடன் விஜி. மேக்கப் பிகினருக்கு யூஸ் ஆகுற மாதிரி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். இது என்ன ஐப்ரோ பென்சில்னா இது மேப்லினோட தான். ஆனா என்ன ஏது ஷேட் எல்லாமே எனக்கு இதுல இல்ல. நேச்சுரல் பிரவுன் மேப்லினோடது. நான் வந்து என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்றேனோ அதோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இது வந்து பிரவுன் போட்டாதான் ஒரு மாதிரி நேச்சுரலா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி எல்லா பேச்சும் கேட்டு நான் வந்து பிரவுன் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆனா நல்லா தான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இதை வச்சு நல்லா கோம் பண்ணிக்குவேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா பார்த்துட்டே மேக்கப் பண்றது, வீடியோ எடுக்கிறதெல்லாம் பண்றேன். அதனால எவ்வளவு ப்ராப்பரா பண்றேன்னு எனக்கு தெரியல. இதை நான் எடிட் பண்ணும்போது ஓரளவுக்கு கத்துப்பேன். ஓகே, இனிமே இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோல இருந்து உங்களுக்கு அதெல்லாம் கரெக்ட் பண்ணி போட்டுறேன். இந்த ஒரு வீடியோல மட்டும் என்னை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா, மேல ஒரு லைன் மாதிரி போடுவேன், கீழே ஒரு லைன் மாதிரி போடுவேன், உள்ள அப்படியே ஃபில் பண்ணிடுவேன். இப்படிதான் நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ பென்சில் வச்சு நம்ம யூஸ் பண்றது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வந்து மத்தவங்க வச்சிருப்பாங்கல்ல, ஒரு பாக்ஸ்ல ஒரு பிளாக் கலர்ல மை மாதிரி வச்சு வரைவாங்க. அந்த மாதிரி பிகினருக்கு உடனே போறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். திருப்பியும் இதை வச்சு கோம் பண்ணிடணும். அவ்வளவுதான், ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நான் ஃபவுண்டேஷன் போட போறேன். ஃபவுண்டேஷனுக்கு மேப்லின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றேன், ஷேட் 230. அப்படியே என் ஃபேஸ்ல வந்து டாட் பண்ணிக்குவேன். எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி டாட் பண்ணியே எனக்கு கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி டாட்டே பண்ணிக்குவேன். எனக்கு எங்க ரொம்ப வேணுமோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டாட் பண்ணிக்குவேன். நான் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து, ஃபவுண்டேஷன் போட ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரஷ்க்கு நான் இன்னும் மாறல. இதை வச்சுதான் நான் வந்து பிளெண்ட் பண்ணுவேன். பண்ணலாம். ஸ்பாஞ்சில் போடுறதுல ஒண்ணு என்னன்னா, நம்ம வந்து போட்டிருக்க முக்காவாசி ப்ராடக்ட் வந்து ஸ்பாஞ்சே எடுத்துக்கோ. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடக்ட் தான் நம்ம மூஞ்சில வந்து செட்டில் ஆகும். நம்ம நிறைய ஒரு வேலை வச்சுட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இதை வச்சு பிளெண்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு மோஸ்ட்லி வந்து ப்ராடக்ட் அதுல போயிடும். சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க. கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு பிரஷ் வச்சு பண்றது அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட் ஃபுல்லாவே ஸ்பாஞ்சில போறது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். எனக்கு வந்து நான் இன்னும் பிரஷ்க்கு இன்னும் மாறல. நானும் ஒரு ஃபவுண்டேஷன் பிரஷ் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். மேபி நம்ம அடுத்த வீடியோல ஃபவுண்டேஷன் பிரஷ் வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸ்கின் கேர்லயும் மேக்கப்லயும் சொல்லுவாங்க, ஒரு ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு, இல்ல ஒரு 1 or 2 minutes விட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போறது வந்து நல்லது. ஏன்னா அப்படின்னாதான் ஒரு லேயரும் வந்து ஸ்கின்னோட வந்து செட்டில் ஆகும். அதுவும் ஃபவுண்டேஷன் ஒண்ணு போடும் போது அதை கொஞ்ச நேரம் காய விடுறதுதான் பெட்டர். ஏன்னா அது ஆக்சிடைஸ்ட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கொஞ்ச நேரம் அதை வந்து நம்ம வந்து காய விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்க்கு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐஷேடோ போட போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காம்பேக்ட் பவுடரை வச்சு அந்த ஃபவுண்டேஷன் போட்டிருப்போம்ல, அந்த இடத்த வந்து கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேபிளினோட இது என்னது மேட் பிளஸ் போர்லெஸ் நார்மல் டு ஆயிலி ஸ்கின் பவுடர் மேபிளினோடது வந்து கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். இப்ப ஐஷேடோக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட நான் வந்து யூஸ் பண்ண போறேன். இந்த பேலட் தான் இருக்கிறதுலயே ரொம்ப 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 விலை கம்மி, நிறைய கலர்ஸ் இருக்கும் இதுல வந்து. அதோட பயங்கரமான ஒரு பிளஸ் பாயிண்ட் ஸ்விஸ் பியூட்டில வந்து நமக்கு இப்படி ஒரு பேலட் வந்து கிடைக்கிறது. பிகினர்ஸ் வந்து தாராளமா வாங்கி இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதுல இருந்து செம்ம கலருமே வரும். நமக்கு கண்ணுல ரொம்ப நேரம் இருக்கும் அந்த கலர். அந்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ஒரு பேலட் இது. ஃபர்ஸ்ட் லைட்டா ஒரு ஷேட்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த ஷேட் போடலாமா? இதுல இருந்து ஆரம்பிப்போம். நான் என் கைதான் யூஸ் பண்றேன். இது போட்டதுக்கே ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. டார்க் ஷேடிங் இருக்குல்ல, அதை எடுத்து அப்ளை பண்ணி பாக்குறேன். நான் இப்போ இந்த ஷேடையும் எடுக்கிறேன், இந்த ஷேட் எடுத்தேன், இந்த ஷேட் எடுத்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மூணுலயே நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் செட்டில் ஆயிடுவேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, மேல அப்ளை பண்ணிருக்கிறதுல ஏதோ ஒரு டார்க் ஷேட் எடுத்து நான் வந்து கீழையும் அப்ளை பண்ண போறேன் இந்த பிரஷ் வச்சு. நான் வந்து இது இந்த மூணையும் தான் நான் வந்து காம்பினேஷனா யூஸ் பண்ணேன். நான் வந்து இதை எடுக்க போறேன். இது ஒரு மாதிரி டார்க்கா இருக்கு. நம்ம கீழையும் போட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி பினிஷ் ஆன மாதிரி இருக்கும் அந்த ஐஷேடோ போட்டதே. இப்ப நம்ம வந்து அடுத்த ஐலைனர் போடலாம். அதை கண்டிப்பா நான் கேமரா பார்த்துட்டு நான் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒழுங்காவே அது போட வராது. எனக்கு ஒரு மாதிரி எரிச்சு நின்றுட்டு அப்படியே கண்ணாடி கிட்ட போய் நின்றுட்டு அப்படியே பொறுமையா
ரொம்ப பார்த்து போட்டாதான் எனக்கு அது ஒழுங்காவே போட வரும். அதனால வந்து கேமரா முன்னாடி போட மாட்டேன். அது வந்து எப்படியோ ஐலைனருக்கும் நான் மேப்ளினோட தான் யூஸ் பண்ண போறேன். மேப்ளின் த கொலோசல் ஐ ஷேடோ எல்லாம் போட்டிருக்கோம். இதுல ஏதாவது லைட்டா சொதப்பினா கூட அழிக்க வேண்டியது வருமேன்ற பயத்துல தான் கண்ணாடி பார்த்து போட போனேன். இதுல எவ்வளவு தின்னா போட முடியுமோ இந்த ஐல போட்டேன். இந்த ஐலையும் மோஸ்ட்லி போட்டு முடிச்சுட்டு, ஆனா இந்த இடத்துல லைட்டா கொஞ்சம் பெருசாயிடுச்சு. இப்போ இதை உத்து பார்த்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அதுலயே நான் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு எவ்வளவு பெருசா போட முடியுமோ அவ்வளவு பெருசா நான் அந்த ஐலைனர் போட்டுருவேன். நம்ம வந்து காஜல் போட போறோம். நான் வச்சிருக்கிறது வந்து லாக்மேயோட காஜல். வாட்டர் லைன்ல நான் காஜல் போட்டு முடிச்சுட்டேன். அடுத்த மேலேயே வந்து நான் வந்து காஜல் போட போறேன் இந்த இடத்துல. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரட்டா? ஏன்னா நிறைய பேருக்கு இது கொஞ்சம் டஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வீடியோ எல்லாம் இந்த மாதிரி இவங்க யாராவது போட்டு நம்ம பார்த்தோம்னா இப்படி பிடிச்சிட்டு இப்படியே இப்படி பிடிச்சிட்டு இப்படியே வந்து காஜல் போடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு எப்படி போட வருதுன்னே தெரியல. எனக்கு அப்படி நான் போட்டேன்னா ஓரா எனக்கு வந்து கூசும், எனக்கு அது வரவே வராது. அதுக்கு நான் ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணுவேன். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மேபி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இதை வந்து நம்ம லைட்டா காஜல வந்து ஓபன் பண்ணிட்டு இந்த லெவலுக்கு தான் வச்சுக்கணும். லைட்டா இவ்வளவுதான் ஓபன் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு தெரியுதா? இவ்வளவுக்கு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி இழுத்துட்டு இந்த இடத்துல வாட்டர் லைன்ல காஜல வச்சு கண்ணை மூடிட்டு நம்ம அப்படியே மேல இப்படி நமக்கு வந்து தெரியும். நம்ம கண்ணை மூடி அதை வச்சு நம்ம கண்ணை மூடிட்டோம்னாலே மேல லேயர்ல நம்மளுக்கு அந்த காஜல் வந்து படுறது நமக்கு தெரியும். அப்படியே அதுல வந்து லைட்டா அப்படியே ஆட்டிட்டே வந்து வந்தோம்னா ஓரளவுக்கு மேல கலர் வந்துடும். நான் வந்து காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல காஜல் இல்ல, இந்த இடத்துல காஜல் இருக்கு. நம்ம இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு பெருசா கூசவும் கூசாது. ஓரளவுக்கு அந்த இடத்துலயே நம்ம வந்து காஜல் போட்டலாம். ஒரு மாதிரி ஐ வந்து பாப்பப் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க. கண்ண கொஞ்சம் குத்திராதீங்க. அதனாலதான் லைட்டா அதை வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படி பண்ணோம். பொறுமையா பண்ணோம்னா ஒன்னும் பிரச்சனை இருக்காது. அதனால கொஞ்சம் பார்த்து போடுங்க ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது. இப்போ ஐஸ் கம்ப்ளீட்டாவே முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வந்து பிளஷ் போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறம் பவுடர் வச்சு ஃபேஸை செட் பண்ணல. இப்போ நம்ம செட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு இது நல்லா காஞ்சி போச்சு ஃபவுண்டேஷன் போட்டது. இப்போ வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிட்டு பிளஷ் போடலாம். நான் எப்பவுமே ஃபவுண்டேஷன் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் இப்படி கொஞ்சம் தொட்டு பார்ப்பேன். பிசுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி பிசுன்னு இருக்கக்கூடாது. அது எந்த அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணி அதை கொஞ்சம் காய விட்டு அது நம்ம ஸ்கின்னோட இது பண்ணி ஒட்டுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அடுத்த த்ரூ அவுட்டா அந்த டேக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்ல நம்ம கொஞ்சம் குழக்குன்னு போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம், கொஞ்சம் பிசுன்னு ஆகுது அப்படின்னு சொன்னா மேக்கப் சுத்தமாவே நல்லா இருக்காது. அன்னைக்கு டே ஃபுல்லா ஒரு மாதிரி ஸ்கின் வந்து ஒரு மாதிரி குழக்கலான்னு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால நீங்க வந்து கம்மியா ஃபவுண்டேஷன் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் காய விட்டுட்டு நீங்க அப்படி தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான பிசுப்பும் இல்ல, அப்படியே நார்மலா இருக்கு. ஸ்கின் எப்பவும் போல இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி நார்மலா இருக்கு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு டே ஃபுல்லா உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து சூப்பரா இருக்கும். அடுத்த பிளஷுக்கு வந்து மேக்கப் ரெவல்யூஷன் லிக்விட் பிளஷ் நான் யூஸ் பண்ண போறேன். என்கிட்ட இருக்க மேக்கப் ப்ராடக்ட்லயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐட்டம் வந்து இதுதான். ஏன்னா இது வந்து ஒரு 500 சம்திங் 600 அப்படி வரும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பிளஷ் ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் காசு போட்டு வாங்கணும்னு சொல்லி இது வாங்கினேன். ஆனா எனக்கு இதுல பிரச்சனை என்னன்னா, நான் வாங்கின 1-2 நாள் இது ஓப்பன் பண்ணதும் நார்மலா இப்படி நம்ம பிளஸ் பண்ணி வெளியே எடுப்போம். அப்படி வந்து ஒழுங்கா தான் வந்துச்சு. ஒரு 2 நாள் ஒழுங்கா வந்து நினைக்கிறேன். ஆனா நான் ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறம் அப்படியே கட்டி ஆயிடுச்சு. இப்ப கூட பாருங்களேன், ஒரு மாதிரி கட்டியா இருக்கு உள்ள. அது என்ன ஆச்சு, ஏன் அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் தான் எதுவும் பண்ணிட்டேனா இல்ல கிளைமேட்னால எதுவும் ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு காசு போட்டு வாங்கினதுக்கு அது எப்படினாலும் அது லிக்விடா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது மேல ஒரு கோவம். நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாவது ஒரு பிளஷ் வாங்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இதோட ஷேடு வந்து யூ காட் மீ பிளஷிங். இங்க வாயா ஒரு நிமிஷம். என்னோட ஹஸ்பண்ட் ஹெல்ப்ல இவ்வளவு என்னால வெளியே எடுக்க முடிஞ்சிச்சு. ஆனா இதுவே எவ்வளவோ தாராளம். நான் சொன்ன மாதிரி இந்த பிளஷோட கன்சிஸ்டன்சி மட்டும் தான் ப்ராப்ளம். பட் அதோட பிக்மெண்டேஷன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் லாங்காவும் ஸ்டே ஆகும். ஓகே, எனக்கு இது போதும். நம்ம அடுத்து வந்து லிப்ஸ்டிக் போலாம். லிப்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து சுகரோடது. ஷேட் வந்து 02 Wooded by Nude. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம லிப்ஸ்டிக் என்ன போடலாம்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப லிப்ஸ்டிக்கு மேபிளின் லிப்ஸ்டிக் ஷேட் நியூட் நியூஆன்ஸ் யூஸ் பண்றேன். ஓரளவுக்கு நான் கத்துக்கிட்டேங்க.
பண்ணுங்க. ஆனா இந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் எனக்கு வந்து எது பண்ணாலும் அவ்வளவு இதா அழகா வரவே வராது. எனக்கு கத்துக்கவும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் எப்பவுமே மோஸ்ட்லி லூஸ் ஹேர்லயே போயிடுவேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு சிம்பிளா இப்படி எடுத்து பின் பண்றது அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்பயும் அப்படிதான் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். ஒரு 4 ஹேர் ஸ்டைல் கத்துக்கணும்ப்பா. Here is the final look. இந்த வீடியோல நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ சோ மச் இவ்வளவு தூரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.